Praise Lord, Pastor. Praise the Lord, Sister Subha Ilango. Praise the Lord, நேயர்களே. Praise Lord, Pastor. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். பாஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமீன். நாங்கள் இன்றைக்கும் எவாஞ்சலிசம், ஸ்ட்ரீட் எவாஞ்சலிசம், ரெகுலர் எவாஞ்சலிசத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன், இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன், மனிதனுக்கு தேவையான சகலவற்றை நீர் படைத்து மனிதனை பல்கி பெருக ஆசீர்வதித்த தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. உம்முடைய சாயலாகவன் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மீண்டுமாக அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு வாழுகிற வாழ்வுக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கும் எல்லா மனிதர்கள் மேலே நீர் அன்பு செய்கிற தேவனாக இருக்கிறீர். அந்த அன்பில மனுக்குலம், மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மனுக்குலமும் அந்த அன்பை அடைந்து கொள்ள, அந்த அன்பில, இந்த மெய்யான தேவனோடு வைக்கிற அன்பில இணைந்து கொள்ள இந்த கடைசி காலத்துல நீர் கிருபை செய்வீராக. பாவத்துக்கு வெறுத்து, சாபங்களுக்கு வெறுத்து, உலக வழிபாடுகளுக்கு வெறுத்து, அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு எல்லா மத மனிதர்களும் பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று இந்த கடைசி காலத்துல அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மிடத்துல வருவார்களாக. ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாயிருக்க என்னோடு இருந்து எனது வாயாக நீர் பேசும். வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் எப்பொழுதும் உமக்கு பிரியமாக இருக்க நீர் எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அந்த வார்த்தையின் வழி வாழ கிருபை செய்யும். துதிக்கான மகிமை உண்டான மைத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் யோவான் 17 அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளும் பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த நித்திய வாழ்வு இருக்கிறது. பாருங்கள், அந்த நாங்கள் மறுபடியும் பிறந்த வாழ்வின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் தாயின் வயிற்றில முதலாக பிறக்கிறோம். எங்களுடைய முதல் பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் பாவ சரீரத்தோடு நாங்கள் பிறக்கிறோம். நீங்கள் ஆதியாகமத்தில் முதல் 3 சாப்டர்ஸையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஊழியம் செய்கிறவர்கள். பாருங்கள், 1வது அதிகாரத்துல தேவன் இந்த உலகம் ஒரு வெறுமையும் இருளுமாயிருந்தது, வெளிச்சம் உண்டாக்கடவது, இப்படியாக வெளிச்சத்தை கிரியேட் பண்ணுற தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். மதங்களால இந்த கிரியேஷனும் செய்ய முடியாது. எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் தான் உருவாக்குற தேவன். உங்களுக்கு தேவைகள் வரும்பொழுது அந்த தேவையை உருவாக்கி கொடுக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், ஆகாரின் கண்ணீரை கண்டு ஆகார் தன்னுடைய பிள்ளை மரிக்க போகிறதை பார்க்க முடியாமல் அழுது கொண்டு நிற்கும் பொழுது, பாருங்கள், அந்த தண்ணீர் தீர்ந்து நிற்கும் பொழுது அந்த துறவை உருவாக்கின தேவன் தான் எங்களுடைய தேவன். அந்த துறவு தான் இன்றைக்கு சவுதி அரேபியாவில் மெக்காவுக்கு வருகிற ஒவ்வொருவரும் குடிக்கிற தண்ணீராக இருக்கிறது. இப்படியாக எங்களுடைய தேவன் கண்ணீரை கண்டு, உங்களுடைய தூக்கத்தை கண்டு, உங்களுடைய தேவைகளை உருவாக்கி உங்களுக்கு தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். நீங்க மதங்களுக்குள்ள போனிவீர்களாக இருந்தால் மதங்களால எதுவுமே செய்ய முடியாது, ஒன்றையும் உருவாக்க முடியாது. எங்களுடைய தேவன் உருவாக்குற தேவன்.
இறந்த காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் உருவாக்கி தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். உங்களுடைய இறந்த உறுப்புகள், இறந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டு புதிய உறுப்பை தந்து, புதிய சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து உங்களை வாழ வைக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எங்களுடைய தேவன் பரலோகத்திலே இருக்கிறார். பரலோகத்தில ஆவியாக இருக்கிறார். அவர்தான் அந்த மெய்யான தேவன் ஆவியாக இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள இன்றைக்கு வாசம் செய்கிறார். அவர் ஒரு ஆட்தன்மை உள்ளவர். எங்களுக்குள்ள அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. நாங்கள் அவரை துதிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது, அவரை தியானிக்கும் பொழுது, பைபிள் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களுக்குள்ள செயற்பட்டு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பாவம் பொல்லாதது. நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பாவிட்டால் பாருங்கள், அது இறுதியாக நரக வாழ்வுக்கு இழுத்து செல்கிறது. நரகம் தூதர்களுக்கு, விழுந்து போன தூதர்களுக்கு உருவாக்கப்பட்ட இடம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விழுந்து போன தூதர்கள் பாருங்கள், ஏஞ்சல்ஸை தான் தேவன் படைத்தார். மிக்காவேல், கப்ரியேல், லூசிபரஸ் என்ற மெயின் 3 பிரதான ஏஞ்சல்ஸ்களும் அதற்கு கீழே தூதர்களையும் படைத்தார். பாருங்கள், அந்த லூசிபரஸ் தூதன் விழுந்து போனான். தேவனுக்கு விரோதமாக மீட்டிமை கொண்டு பாவம் செய்து விழுந்து போனான். இப்படியான விழுந்த தூதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். தூதர்கள் ஆவிகளாக இருக்கிறார்கள். எங்களுடைய தேவனும் ஆவியாக இருக்கிறார். எங்களுடைய தேவன் உருவாக்குற தேவன், எல்லாவற்றையும் இந்த உலகத்தை படைத்த தேவன். அந்த தேவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். அவர்தான் மெய்யான தேவன். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுதாரர் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தம் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் பொய்யுரியாத தேவனாக இருக்கிறார். உண்மையுள்ள தேவன். இன்றைக்கு தீமைகள் வருகிறது பிசாசிடத்தில இருந்து. பாருங்கள், விழுந்து போன தூதர்களிடத்தில இருந்துதான் மனுக்குலத்துக்கு தீமை வருகிறது. அந்த தீமைகளை நீங்கள் நன்மையால வெல்ல வேண்டும். அவருடைய ஆவியினால. பிசாசு கொண்டு வர அத்தனை தீமைகளையும் நாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு வெற்றி கொள்ள முடியும். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவர்களும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பிதா எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரே ஒரு ஆவியானவர். அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கனிகளை தருகிறார், வரங்களை தருகிறார். நீங்கள் வாஞ்சித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் தியானித்து அந்த வசனங்களை உங்களுடைய ஆத்மாவில பதித்து இருதயத்தில நிரப்பிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அன்பை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், இச்சையடக்கத்தை தருகிறார், விசுவாசத்தை தருகிறார், தயவை தருகிறார், நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை. இந்த 9 விதமான கனிகளையும் பரிசுத்த ஆவியானவர் தருகிறவராக இருக்கிறார். இயேசு இப்படிப்பட்ட கனிகளோடு தான் ஊழியத்தை செய்தார். 100% அவரிடத்துல கனிகள் செயற்பட்டது. 100% தேவனோடு உறவாடி, தேவனுக்கு பிரியமாக அவருடைய வாழ்வு, தேவனுக்கு ஒப்பு கொடுத்த வாழ்வோடு அவர் வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், அவர்தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். லாசரசுவை உயிர்த்தெழ வைத்தார். ஆனால் அவர் திரும்ப மரிக்க வைக்கிற தேவன் அல்ல. எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்கிறது. மரிப்பதற்கு ஒரு காலம், பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். சில மரணம் ஏற்படுகிற லாசரஸ் மரித்து விட்டார். பாருங்கள், இயேசு 4 நாள் கழித்து போய்
லாசருவை உயிர்த்தெழ வைக்கிறார். சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். லாசரசு இப்படி சாக வேண்டும், நான் அந்த ஊருக்கு போய் லாசரசுவை நான் மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும், 4 நாளைக்கு பின்பும் என்னால் உயிர்ப்பிக்க முடியும், நான் என்னுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாகவே நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். இப்படியாக அந்த இடத்துல உயிர்த்தெழ வைத்து அந்த மக்களை ரட்சிப்புகளை நடத்த வேண்டும். அந்த மக்கள் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாயின் ஒரு விதவையின் மகனை உயிர்ப்பிக்கிறார். அந்த தாயின் கண்ணீரை காண்கிறார். அந்த கண்ணீரை கண்டு வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அவனை உயிர்ப்பித்து அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். உருவாக்குறவரால கிரியேட் பண்ணுகிறவரால மரித்தவர்களை கூட உயிர்த்தெழ வைக்க முடியும். இயேசுவால உயிர்த்தெழ வைக்க முடியும். இன்றைக்கு நாங்கள் இயேசுவை போல மாறும் பொழுது எங்களாலும் அந்த காரியத்தை செய்ய தேவன் அந்த பலத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், யோவான் 14:12 சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். அவருடைய வசனம் ஒரு பொழுதும் பொய் சொல்லாது. நாங்கள் விசுவாசத்தோடு இன்றைக்கு பல ஊழியர்கள் மரித்தோர்களை எழுப்புகிறார்கள். பாருங்கள், அவருடைய வசனத்தின்படி சுவிசேஷத்தை அறிவியுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிணியார்களை குணமாக்குங்கள். அந்த வசனம் பொய்யுரையாத வசனம். அதை விசுவாசத்தோடு தேவனுடைய உதவியோடு அதிக நேரம் ஜெபித்து துதித்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது தேவன் வல்லமையாக வெளிப்பட்டு நாங்கள் இயேசுவாக மாறுகிறோம். இயேசு எங்களுக்குள்ள வளர்ந்து கொண்டு வருகிறார். பூரண வளர்ச்சியின் பின்பாக இயேசு எங்கள் மூலமாக இப்படியான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தை 2ஆக பிரித்தவர் தான் இயேசு. சரித்திர பூர்வமாக கிறிஸ்துவுக்கு முன் 4000 வருடங்கள் கழிந்தது. பாருங்கள், ஆதாம் ஏவாள் 4000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாளை தேவன் ஒன்றான மெய்த்தேவன் உருவாக்கினார். அவ ஒளியுள்ள சரீரத்தோடு, பாவம் செய்யாத சரீரத்தோடு, நித்தியமாக வாழுகிற சரீரத்தோடு ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். பாருங்கள், அது 2ஆம் அதிகாரத்துல கடைசியில பார்க்கும் பொழுது அவர்கள் ஆடை எல்லாம் வெட்கப்படாதிருந்தார்கள். நிர்வாணிகளாயிருந்து ஒளியுள்ள சரீரத்தோடு அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள். பாருங்கள், 3ஆம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில பிசாசினுடைய இந்த ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போன லூசிபரஸை அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த பிசாசை நம்பினதன் நிமித்தம் அவர்கள் விழுந்து போனார்கள், பாவத்துக்குள்ளானார்கள். கண்கள், அதன் பின்பு இந்த சரீரம் வந்தது. அந்த ஒளியுள்ள சரீரம் எடுக்கப்பட்டு அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் அவர்கள் மரணத்தை தழுவி கொண்டார்கள். ஸ்பிரிச்சுவல் டெத் அண்ட் பிசிக்கல் டெத், இந்த 2. அதனாலே அவர்கள் ஆதாம் 950 வருடம் அளவில் வாழ்ந்தான். அவன் பாருங்கள், அவன் வாழ வேண்டிய காலம், அந்த முதல் ஆதாம் அப்படியே இருந்திருந்தால், பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் அவன் நித்தியமாக வாழுகிற வாழ்வை பெற்றிருப்பான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததன் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை காலம் 950 வருடங்களாக இருந்தது, குறைந்து இருந்தது. இப்படியாக இன்றைக்கு பாருங்கள், வாழ்க்கை காலம் பாவம் அதிகரிக்க அந்த வாழ்க்கையின் காலம் 80 100 120 வயதுக்குள்ளாக மனிதன் மடிக்கிறான். பாருங்கள், இந்த இழந்த ஆதாம் ஏவாள் இழந்த அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க இயேசு எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு இடத்துல வந்து அவருடைய ராட்சியத்துல
நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது பாவமுள்ள மனுஷன் இயேசுவை விசுவாசித்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது அவன் மறுபடியும் பிறக்கிறான். கிறிஸ்தியானாக மாறுகிறான். கிறிஸ்துவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியை நாங்கள் பெறுகிறோம். அதன் பின்பாக நாங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமாக அந்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்க தியானிக்க அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஜீவ புஸ்தகமாக, அது ஒரு ஜீவ வசனங்கள் உள்ள புஸ்தகமாக உங்களுக்கு வெளிப்படும். பாருங்கள், பல மதங்கள் உள்ளவர்கள் வேதாகமத்தை வாசித்திருப்பார்கள், நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் சாதாரண பேப்பர் வாசிப்பது போல, ஸ்டோரி புக் வாசிப்பது போல அதை வாசித்து முடித்து விடுகிறார்கள். ஆனால் அதில் அர்த்தங்களை விளங்காதவர்களாக, அந்த வசனங்களுடைய வல்லமையை உணராதவர்களாக வாசித்து முடிக்கிறார்கள். பாருங்க, நான் கூட பாடசாலையில படிக்கும் பொழுது எங்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் மார்க்கு புஸ்தகமும் நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த காலத்துல படிக்கும் பொழுது அதை ஒரு சாதாரண புத்தகங்களாகத்தான் எங்களுக்கு படிப்பித்திருக்கிறார்கள். அதனுடைய வல்லமையை உணராதவர்களாக நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அபிஷேகத்தை பெற்ற பின்பு நாங்கள் வேதாகமத்தை படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எங்களுக்கு வல்லமையை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது, வாழ்வை தருகிறது, ஆசீர்வாதத்தை தருகிறது, ஞானம், புத்தி, அறிவை தருகிறது. இப்படியாக அவருடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது, தேவ வசனமாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, வார்த்தை தான் தேவன். எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்று எழுதி வைத்த புத்தகம் தான் இந்த வேதாகமம். மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்து சாதாரணமாக சினிமா சீரியல் பார்த்து பர்த்டே கொண்டாடி ஒரு தொழிலை செய்து வாலிபனாகி ஒரு நல்ல உத்தியோகத்தை எடுத்து வாழ்ந்து வீடுகளை கட்டி வாழ்ந்து மரித்து போவதல்ல தேவனுடைய திட்டம், தேவனுடைய வழிகள். பாருங்கள், தேவன் சொல்லுகிறார் ஏசாயா 55 அதிகாரத்திலே, எனது வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, எனது நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. வானத்திலிருந்து இந்த பூமியில இருந்து வானம் எவ்வளவு உயர்ந்ததோ எங்களுடைய தேவனுடைய வழிகள் உயர்ந்ததாக இருக்கிறது, நினைவுகள் உயர்ந்ததாக இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய மனிதனுடைய வளர்ச்சி இதுதான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள பல மனிதர்கள் செய்கிறார்கள். பாடசாலைக்கு போகிறார்கள், யூனிவர்சிட்டி போகிறார்கள், அப்படியாக ஒரு வேலி எடுக்கிறார்கள், இறுதியாக மரித்து போகிறார்கள். அவர்கள் உழைத்த சம்பாத்தியத்தை எங்க பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, நரகத்துக்கு கொண்டு போக முடியாது. பாருங்க, நிர்வாணியாக பிறக்கிறோம், மரித்து நிர்வாணியாக போகிறோம். இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகிறது. தேவனிடத்துல ஒப்பு கொடுத்த வாழ்வு, தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று தேவனுக்கு பிரியமாக வாழுகிற வாழ்வு எங்களை பரலோகத்துல சேர்க்கிறதாக இருக்கிறது. எல்லா மதங்களால நீங்கள் பரலோகத்தை, அந்த வைகுந்தத்துக்கு போக முடியாது. அவர்கள் சொல்லுவார்கள், உங்களை வஞ்சிப்பார்கள். மதங்களுக்கு பின்புறமாக பல ஆவிகள் செயற்படும். பாருங்கள், எந்த மதத்தினாலும் போய் பரலோகத்துக்கு போய்விடும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய மதங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மதங்களால பரலோகத்துக்கு போக முடியாது என்று அவர்கள் சொன்னார்களாக இருந்தால் அந்த மதங்களை மனிதர்கள் ஃபாலோ பண்ண மாட்டார்கள். பாருங்கள், நாங்கள் எரேமியா 10 அதிகாரம் 10வது 11வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தரே மெய்யான தெய்வம். பாருங்கள், அப்படியாக நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மதங்கள் எல்லாம் 11வது வசனத்துல மதங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாங்கள் எரேமியா 10 அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவன் ஜீவன் உள்ள தேவன்,
நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். மெய்யான தெய்வம் என்பதை எங்களுடைய தேவன், நித்திய வாழ்வை தருகிற தேவன், மெய்யான தேவன், அவன் ஜீவன் உள்ள தேவன், உயிர் உள்ளவர். மதங்களில் எந்த மதத்திலேயும் உயிர் இல்லாத தெய்வங்களாக பாருங்கள், அவர்கள் எல்லாம் இறந்து போயிருப்பார்கள். சிலைகளாக, கண்ணுள்ள சிலைகளாக, காதுள்ள சிலைகளாக, பேச முடியாத சிலைகளாக படியாக இருப்பார்கள். எங்களுடைய தேவன் உயிருள்ள தேவன் என்பதை நீங்கள் இந்த காலங்களில் அறிந்து கொள்ள முடியும். இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறது. முடிவுக்குரிய யுத்தங்கள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிற காலமாக இருக்கிறது. பாருங்கள், 2 விதமாக மக்கள் நாடுகள் பிரிகிறது. கிறிஸ்துவுக்கு சார்பான நாடுகள், விரோதி பிசாசின் நாடுகள், தீமை செய்கிற நாடுகள் எல்லாம் ஒன்றாக இணைகிறது. பாருங்கள், அது திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். யாரையும் விட்டு விடாமல் திருடி, கொன்று, அழித்து, அநியாயம் செய்து, பொய்யை பேசி, பாருங்கள், பொய் பிசாசிடத்தில் இருந்து வருகிறது. இப்படியான நித்திய அவர் எங்களுடைய தேவன், நித்திய ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. ஒரு நாள் அவர் கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். பாருங்கள், அவர் உக்கிரத்தை காண்பிக்கிற ஒரு நாள் இருக்கிறது, கோபாக்கினை நாள் இருக்கிறது. அந்த நாளில தான் அதை காண்பிப்பார். ஆதலால இந்த காலத்தில அவருடைய கடைசி கால அறிகுறிகள், யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், இப்படியாக இந்த காலத்தில நீங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பாவத்தை மன்னியும் இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவிவிடும். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். அடுத்த அவசரத்துல பார்க்கும் பொழுது எரேமியா 10:11 வானத்தை பூமியை உண்டாக்காத தெய்வங்கள், இந்த ரிலிஜன்ஸ்ல இருக்கிற தெய்வங்கள், பாருங்கள், பூமியிலும் இந்த வாரத்திலும் கீழே விடாதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். இப்படியாக அழிந்து போகிற தெய்வங்களை நீங்கள் இப்பொழுதே விட்டுவிட்டால் உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. அன்பின் கட்டளையாக இது இருக்கிறது. இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய சாயலாகத்தான் இயேசு, எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனும் இயேசுவும் உங்களுடைய சாயலாகத்தான் இருக்கிறார்கள். அவர் மீண்டும் அழைக்கிறார். தன்னுடைய சாயலான மனிதன் பிசாசினால மீண்டும் வஞ்சிக்கப்பட்டு நரகத்தில வாழக்கூடாது. நரகம் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல மனிதனுக்கு இடம். மனிதன் பாவம் செய்து அந்த இடத்துக்கு போவது தேவனுடைய பிரியம் அல்ல. உங்களுடைய ஆத்துமாக்களை, எல்லா ஆத்துமாக்களும் தேவனுடைய இருக்கிறது. எல்லா ஆவிகளும் எங்களுக்கு கர்த்தர் தந்த அந்த உயிருள்ள தேவன் தந்த தீபம் தான் எங்களுடைய ஆவியாக இருக்கிறது. ஆத்துமா, எல்லா ஆத்துமாக்களும் தேவனுடையது. இந்த எல்லா ஆத்துமாக்களும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு, இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர் தான் எங்களுடைய தேவன். அதனால்தான் அவர் எல்லா மனிதர்கள் மேலும் அன்பாயிருக்கிறார், நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஜோன் 10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இயேசுவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். பாருங்கள், ஜீவனை கொடுக்கத்தான் இயேசு வந்தார். அப்ப அது 33 வயதில அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்து எங்கள் பரலோகம் ஏறி அவருடைய வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்து எங்களை மறுபடியும் பிறக்க வைத்து, ஆவியுள்ளவன் கிறிஸ்துவுடையவன், ஆவியுள்ளாதவன் கிறிஸ்துவுடையவன் அல்ல. எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அதற்காகத்தான் நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்று போடகை கிறிஸ்தியனாக மாறி உங்களுடைய ஜீவ புத்தகத்தில உங்களுடைய பேர் எழுதப்பட்டது நிச்சயத்தோடு நீங்கள் வாழும் பொழுது அவர் உங்களை நித்தியமாக வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மீண்டும் வருகிறார். அன்று யோவான் ஸ்நானகன் இயேசுடைய
இந்த ஊழியத்தில அவருடைய வருகையை முன்னறிந்தவனாக இருக்கிறார். பாருங்கள், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அதே போல இயேசுவும் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இன்னைக்கு டிசைபிள்ஸ் மனம் திரும்புங்கள், ராஜ்யமாக இருக்கிறது. இப்படியாக ரிலே ஆக ஒரு தொடர் ஓட்டமாக ஊழியர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அந்த காலத்தில இருந்து 2026 ஆண்டுகளாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்ய சமீபத்திற்கு. இது ஒரு கடைசி கால ஓட்டமாக இருக்கிறது. இந்த கடைசி ஜெனரேஷன்ல யோவான் ஸ்நானனை போல ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசிக்க அவரிடத்தில் எங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோ. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆமாண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளை கொடுக்காத மனிதர்கள் பாருங்கள், மதத்தில் தொடர்ந்து வாழ்பவர்கள், இயேசுவிடத்தில் வர விருப்பமில்லாதவர்கள் இறுதி வரை பிசாசுதான் வேண்டும், தீமைதான் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பாருங்கள், இப்படித்தான் நடக்க போகிறது. கனி கொடாமல் இயேசுவை போல நல்ல கனி கொடா மரங்களாக பிசாசின் தீமைகளின் வழியில வாழுகிறவர்கள் இப்படித்தான் அவர் நரகத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார், பிசாசு கொடுக்கப்பட்ட இடத்துல. ஆனால் அன்புள்ளவராக இன்னும் கிருபையின் காலத்தில உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் அந்த பரலோகத்துக்கு வந்து விடும்படியாக. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோ. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் ஆயத்தமாவோ. அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோ. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோ. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோ.
பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியில இணைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக அவருடைய வாழ்வில் இருக்கிற கோணலானவைகள் எல்லாம் இயேசுவை நோக்கி நேரான பாதையில போக, கரடானவைகள் எல்லாம் தவறான வழிகள் எல்லாம் சமமாக இயேசுவை நோக்கி பார்க்கிற மக்கள் ஒவ்வொருவரும் மாற கிருபை செய்வீராக. இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியினால ஒவ்வொருவரை நிரப்பி அவர்களை உம்முடைய ஜீவ புத்தகத்தில் எழுதும்படியாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய சிலுவையில சிந்தி அந்த இரத்தத்தினால ஒவ்வொருவருடைய பாவங்களை யார் யார் நறுங்குண்ட இருதயத்தோடு இரக்கத்தை கிருபையை கேட்டு உம்மிடத்துல, இயேசுவே நான் ரட்சகராக உம்மிடத்துல வருகிறேன், என்னுடைய பாவங்களை மன்னியும், தொண்டு யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்க, இந்த நேரத்துல கழுவி சுத்திகரித்து இந்த உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பபடியாக, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேரா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேரா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உச்சத்தில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. தூரத்துக்கு சமீபத்துக்கு நீர் ஒருவரே தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். இந்த உலகத்துல எந்த இடங்களில் இருந்தாலும் இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஒவ்வொருவர் உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய வல்லமை விளங்குவதாக, துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக. உம்முடைய சங்கீதம் 107:20 படி உம்முடைய வசனம் அவர்களுடைய வாழ்வில் சுகத்தை கொடுப்பதாக, ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக. வசனம், உம்முடைய வசனம் உங்களை சுகமாக்கி விட்டு உங்களை ஆசீர்வதித்து விட்டு திரும்பும் என்று சொல்லுகிறீர். மழையும் பனியும் மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவருக்கு விதியை, புசிக்கிறவருக்கு ஆகாரத்தை கொடுத்து விட்டு திரும்பி மழை வானத்துக்கு போகிறது போல உம்முடைய வசனமும் இருக்கும். அந்த வசனம் உங்களை சுகப்படுத்தி ஆசீர்வதித்து தீமைகளை அகற்றி நன்மையான காரியங்களை தந்து திரும்பி வருகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு விடைப்பட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் விழித்துக் கொள்ளும் அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கமில்லாத ஜீவ புத்தகத்தில பேர் எழுதப்பட்டு அதன்படி வாழ்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும். ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதியும், ஆசீர்வதித்து காத்து கொள்ளும். முகத்தில பிரசன்னமாயிரும், முகத்தில கிருபையாயிரும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தது போல ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சி கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மிடத்துல வந்து ஆசீர்வாதத்தை பெற்று அந்த நித்திய வாழ்வில கலந்து கொள்வார்களாக. ஒவ்வொருவரையும் விழித்துக் கொள்ளும். துதிகர மகிமை ஒன்றான மெத்தவராகிய உமக்கை செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல ஆழமான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள், கற்றுக் கொடுத்தீர்கள். ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொண்ட, வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை குறித்து சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி தந்தீர்கள். இன்றைக்கு நாங்கள் தேவன் தகப்பன் ஒன்றான மெய்த்தேவன் உண்மையான தெய்வம், மதங்கள் அல்ல, மதவெறிகள் அல்ல. இன்றைக்கு அநேக நாடுகள் சேர்ந்து இன்றைக்கு மதவெறியில இன்றைக்கு சேர்ந்து இருக்குது. திருடம் கொல்லவும் அழிக்கவும் அன்றி ஒன்றுக்கும் வரான், நானும் ஒரு ஜீவன் உண்டு, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் என்று சொல்லி யோவான் 10:10 அடிப்படையில இன்னைக்கு அவர் நம்மை இன்னும் பரிபூர்ணப்படுத்துவார். அந்த விசுவாசத்தோடு இன்னும் அணுகி சேர்வோம். அப்படியாக அருமையான வார்த்தை வெளிச்சத்தை கேட்கிறோம். அந்த வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செல்ல எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமுள்ள நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் இந்த சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். Amen. God bless you, sister. God bless you, everybody. Amen. Amen. God bless you too. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் ஒன்றான மெய்த்தேவன் அவரே நம்முடைய தேவன். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த வாக்கு மாறாதவர்.
அப்படியாக அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்போரும் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்போரும் அல்ல. அவர் வாக்கினால் சொன்னதை கரங்கள் நிறைவேற்ற தேவன். அப்படியாக அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டு மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் வெளிச்சத்தை காணட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த கடுமையாயிருக்கிறது. ஆமென். அங்கே கர்த்தர் அவ்வளவா எங்களை நேசித்து எங்களை நடத்துகிறார். அப்படியாக தேவனுடைய வார்த்தையை கேட்போம். இனிமற்ற நேரம் நடத்தி வந்த எபினேசருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த நேரம் சரியா தொடர்ந்த நேரம் 9:36. இந்த நேரடி ஒளிபரப்பு நிறைவுக்குள்ளே வந்திருக்கிறோம். இமற்ற நடத்திய எபினேசருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்க போறோம். அவர் இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார். அவர்களை முன்குறித்து அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்.